அமெரிக்க தளங்கள் மீது மாபெரும் தாக்குதல், தலை சுற்றி நிற்கும் அமெரிக்கா, பலியாகும் அமெரிக்க வீரர்கள், குவியும் போர் விமானங்கள், விமான சேவைகள் இடைநிறுத்தம், வெளியான அறிவிப்பு. ஹார்முஸ் நீரிணையில் பற்றி எரியும் கப்பல்கள், கொடூர தாக்குதலின் பின்னணியில் ராஜபக்ஷ குடும்பத்தினர் திடுக்கிடும் தகவல்கள் அம்பலம். பசில் ராஜபக்ஷவுக்கு பிடியாணை உத்தரவு, சற்று முன் வெளியான அறிவிப்பு. சமீபத்திய மோதல்களின் போது பக்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடாத்தியதாக பல சர்வதேச ஊடகங்கள் மற்றும் அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. தாக்குதல்களின் முக்கிய இலக்குகளில் பக்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படையின் 5வது கடற்படை தலைமையகம் இருந்ததாக கூறப்படுகிறது. பக்ரைன் தனது வான் பாதுகாப்பு அமைப்புகளை இயக்கி பல ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை இடைமறித்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த தாக்குதல்கள் ஈரான் மீது அமெரிக்கா மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கைகளுக்கு பதிலடியாக நடத்தப்பட்டதாக ஈரான் கூறியுள்ளது. பிராந்திய பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மேலதிக தாக்குதல்கள் மற்றும் பதிலடி நடவடிக்கைகள் நடைபெறலாம் என கவலை நிலவுகிறது. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கிடையே கடந்த வார இறுதியில் நடந்த தாக்குதல்களில் 3 அமெரிக்க படை வீரர்கள் உயிரிழந்தனர். இதனால் கடும் ஆத்திரமடைந்துள்ள அமெரிக்கா மிடில் ஈஸ்டில் தனது அதிநவீன போர் விமானங்களை மலை போல குவித்து வருவதால் ஒட்டுமொத்த பிராந்தியமும் ஒரு நீண்டகால பெரும் போரை நோக்கி நகர்கிறது. ஈரான் நடாத்திய ஏவுகணை தாக்குதல்களில் ஜோர்டானில் 2 பேர் உட்பட மொத்தம் 3 அமெரிக்க ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். இதற்கு மிக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதற்காக ஐரோப்பிய தளங்களில் இருந்து கூடுதல் F-16 மற்றும் F-35 அதிநவீன போர் விமானங்கள் மற்றும் நடுவானில் எரிபொருள் நிரப்பும் விமானங்களை அமெரிக்கா வளைகுடாவில் அவசரமாக குவித்து வருகிறது. ஈரானின் பொருளாதார முதுகெலும்பான ஹார்க் தீவு எண்ணெய் ஏற்றுமதி முனையத்தின் மீது தாக்குதல் நடத்த ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் ஈரானிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாய் மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். அமெரிக்கா ஹார்க் தீவு மீது கை வைத்தால் அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாபெரும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அவர் நேரடியாக மிரட்டினார். வளைகுடா முழுவதும் பரவும் இந்த போர்த்தி நாடு முழுவதும் பெரும் பதற்றத்தில் காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஏவுகணை வீச்சு நடாத்தப்பட்டால் ஒரே நாளில் 5 முறை அபாய சங்குகள் ஒழித்து மக்களை பீதியில் ஆழ்த்த வைக்கப்படும் சம்பவமும் பதிவாகும். ஈரானின் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியாவின் கப்பல் போக்குவரத்தின் மீது புதிய கடல்சார் முற்றுகையை அறிவித்துள்ளனர். இது வளைகுடாவில் மற்றொரு பெரும் போரை தூண்டும் விபரீதத்தை ஏற்படுத்தியுள்ளது. போர் ஒருபுறம் நடந்தாலும் அமெரிக்க ஈரான் இடையே மத்தியஸ்தராக செயற்படும் பாகிஸ்தானுக்கு ஈரானிய உள்துறை அமைச்சர் எஸ்கந்தர் மொமேனி இன்று பயணமாகியுள்ளார். அங்கு அவரை வரவேற்ற பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மொக்ஷின் நக்விக் அவர் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருப்பார் என நம்புகின்றேன் என கூறியுள்ளார். அத்துடன் பிராந்தியத்தில் பாதுகாப்பு நிலைமை மிக மோசமாகியுள்ளதால் ரியாத் மற்றும் துபாய் நகரங்களுக்கான விமான சேவைகள் ஏர் பிரான்ஸ் நிறுவனம் முழுமையாக நிறுத்தியுள்ளது. ஃபெய்ரோட் விமான நிலையத்திற்கான தடையும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் களத்தில் இறங்கியுள்ளதால் இது இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதலாக மாற்றமில்லாமல் ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் களத்தில் இறங்கியுள்ளதால் இது இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதலாக மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டையும் நெருப்பு காடாக்கும் போராக மாறி வருகிறது. குவைத் நாட்டிற்கான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டன. மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரும் போர்ச்சூழல் காரணமாக குவைத் நாட்டிற்கான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது. இதன்படி நேற்று தினம் முதல் ஜூலை 26ஆம் தேதி வரை குவைத்திற்கான விமான சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டன. அமெரிக்கா மற்றும் ஈரான் படைகளுக்கு இடையேயான போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. 10வது நாளாக ஈரானிய நகரங்களை குறிவைத்து அமெரிக்கா படைகள் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளன. ஸ்ரிக் அருகேயும் பந்தர் அப்பாஸ், ஹெஷ் தீவு, சபாஹர் மற்றும் கொனார்க் ஆகிய பகுதிகளிலும் குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க வீரர்களின் மரணங்களுக்காக ஈரான் பல மடங்கு விலை கொடுக்க நேரிடும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் தனது பதிலடி தாக்குதலை தொடர்வதுடன் கடந்த சில மணி நேரங்களில் பக்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க நிலைகள் தாக்கியதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணை வழியாக சென்ற 2 எண்ணெய் கப்பல்கள் கன்னிவடிகளில் வெடித்து சிதறியுள்ளதாகவும் கப்பல்களில் பாரிய தீ ஏற்பட்டுள்ளதாகவும் IRC குறிப்பிட்டுள்ளது.
முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை உடனடியாக கைது செய்து சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என ஈஸ்டர் நீதிக்கான மக்கள் கூட்டமைப்பின் அழைப்பாளர் ஜமீரா பெரேரா வலியுறுத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று நடத்தப்பட்ட கொடூர பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பின்னணியில் உள்ள உண்மை சதி தற்போது வெளிவரத் தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், இந்த சதித்திட்டம் தொடர்பாக முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி டி விக்ரமரத்ன தீர்மானமிக்க சாட்சியங்களை வழங்கியுள்ளார் என தெரிவித்துள்ளார். ராஜபக்ஷ குடும்பத்தினரும் அவர்களை சுற்றியுள்ள குழுவினரும் பாதாள உலக குழுவைப் போல் செயற்பட்டு கூலிப்படையினரை பயன்படுத்தி விசாரணைகளை திசை திருப்ப முயற்சிப்பதாக அவர் குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை பகடக்கையாக பயன்படுத்தி தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம் என கூறிக்கொண்டு கோட்டாபய ராஜபக்ஷ அதிகாரத்தை கைப்பற்றினார். இது ஒரு திட்டமிடப்பட்ட அரசியல் சதியாகும் என சுட்டிக்காட்டினார். பிணங்களை வைத்துக் கொண்டு அதிகாரத்தை கைப்பற்றியவர்கள் யார் என்பது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இந்த கொடூர தாக்குதலின் பின்னணியில் இந்த சூத்திரதாரிகள் யார் என்பது முழு நாட்டுக்குமே இப்போது தெரியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சிங்கள பௌத்த அடையாளத்தை பாதுகாப்பதாக கூறிக்கொண்டு முன்னெடுக்கப்பட்ட பெருமளவிலான மோசடிகளும் குற்றங்களும் தற்போது அம்பலமாகி வருகின்றன. உண்மையான பௌத்தர்கள் இத்தகைய கொடூர அரசியலுக்கு ஒருபோதும் ஆதரவளிக்க மாட்டார்கள் என தெரிவித்துள்ளார். மத தலைவர்களை கூட ஏமாற்றி அதிகாரத்தை கைப்பற்றிய இந்த சீரழிந்த அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். தற்போதைய அரசாங்கமும் ஜனாதிபதியும் இந்த விசாரணைகளை மேலும் தாமதிக்காமல் உடனடியாக செயற்பட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என சமீரா பெரேரா குறிப்பிட்டார். இதை மேலும் ஓரிரு மாதங்களுக்கு இழுத்தடிக்க வேண்டாம் எனவும் இந்த சதித்திட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து மக்களுக்கு நீதியை நிலைநாட்டுங்கள் எனவும் அவர் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருந்த பிடியாணை உத்தரவு இன்று மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. மாத்தறை எலியகந்த பகுதியில் உள்ள 1.5 ஏக்கர் காணி கொள்வனவு தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ஷ இரண்டாவது முறையாக நீதிமன்றில் முன்னிலையாக தவறியதை அடுத்து மீண்டும் பிடியாணை உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது. மேலும் முன்னாள் அமைச்சரின் 4 பிணைதாரர்களையும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்தறை பிரதான நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மாத்தறை பிரதான நீதிபதி சத்ரு திசாநாயக்க முன்னிலையில் இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன. அமெரிக்க தளங்கள் மீது மாபெரும் தாக்குதல், தலை சுற்றி நிற்கும் அமெரிக்கா, பலியாகும் அமெரிக்க வீரர்கள், குவியும் போர் விமானங்கள், விமான சேவைகள் இடைநிறுத்தம், வெளியான அறிவிப்பு, ஹார்முஸ் நீரிணையில் பற்றி எரியும் கப்பல்கள், கொடூர தாக்குதலின் பின்னணியில் ராஜபக்ஷ குடும்பத்தினர், திடுக்கிடும் தகவல்கள் அம்பலம், பசில் ராஜபக்ஷவுக்கு பிடியாணை உத்தரவு, சற்று முன் வெளியான அறிவிப்பு.